மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். பாசமிகு உங்களுடைய பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் அருட்சகோதரிகளுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் வீட்டில் டிவி பார்க்கும்போது விளம்பரங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விளம்பரங்கள்லாம் பார்க்குறது உண்டா? நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் பார்த்து தான் ஆகணும், அப்படி தானே? ஒரு அரை மணி நேரம் சீரியல் பார்க்குறதா இருந்தால் அதில் ஒரு 20 நிமிஷமாட்டி விளம்பரம் போட்டுருவான், திரும்ப திரும்ப போடுவான். அதனால் சீரியல் கதையை விட விளம்பரங்கள் என்ன இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே அதிகமாகவே போயிருக்கும். நான் சமீப காலங்களில் கவனிக்கிறேன், இந்த விளம்பரங்கள் சும்மா ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான், ஒரு விற்க வேண்டிய ஒரு பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் விளம்பரங்கள் பொதுவாக இருக்குது. ஆனால் நான் கவனிக்கிறேன், இந்த விளம்பரங்கள் தவறான மதிப்பீடுகளை மக்களுக்குள்ளே விதைக்கின்ற மாதிரியான தவறான மதிப்பீடுகளை விதைக்கின்ற மாதிரியான ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டாருக்கு விளம்பரம் போடுவான். சமீப காலமாக அந்த ஒரே கான்செப்டில் தான் வேறு மாதிரியான விளம்பரங்கள் காட்டுவான். என்ன விளம்பரம்? 5 ஸ்டாருக்கு என்ன விளம்பரம் போடுவான்? 5 ஸ்டார் சாக்லேட் விளம்பரம் தெரியாதா? அது இப்போ சமயமாக போட்டிருக்கு. என்னென்னா, ஒருத்தர் லிஃப்ட்டில் இருப்பாங்க, ஒருத்தர் படுத்து கிடப்பார், செத்தவர் மாதிரி மூக்கில் பஞ்செலாம் வச்சுருக்கும். இவன் பக்கத்தில் நிற்பான், 5 ஸ்டார் தின்னுட்டு இருப்பான். ஃபோன் அடி பாட்டி உட்காந்துருப்பாங்க ஒரு பெஞ்சில், ஒரு பெஞ்சில் பாட்டி உட்காந்துருப்பாங்க. அப்போ இவர் பக்கத்தில் இருந்து ஒரு போஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டு ஒருத்தர் 5 ஸ்டார் தின்னுக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த பாட்டியோடைய கைத்தடி தவறி அதில் விழுந்த மாதிரி கொஞ்சம் நவுண்டு கிடக்கும். அப்போ அந்த பாட்டி அந்த பையனை பார்த்து என்ன பண்ணுவாங்க, எப்போ அந்த தடியை எடுத்துதாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ண மாட்டார், கண்டுக்கிற மாட்டார். இவர் என்ன பண்ணுவார், அப்படி மெய் மறந்து 5 ஸ்டார் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், ஆரம்பிச்சே இருப்பான். எப்பா போப்பா அப்படின்னு சொல்லுவான். அங்கே 2 நாய்க்குட்டி ஓடி வந்துடும். ஒரு நாய் பேர் எப்பா, இன்னொரு நாய் பேர் போப்பா. உடனே அவர் சொல்வார், எப்பா நல்ல வேலைப்பா, நீ எதுவுமே செய்யலை. அதாவது இவர் வழி விட்டுருந்தாருன்னா இவர் தாண்டி போயிருப்பாரான். இவர் வழி விடாதனால எப்பா போப்பான்னு சொன்னனால அங்கே நாய்க்குட்டி 2 இவரை தேடி வந்துட்டான். அதனால் உனக்கு ரொம்ப நன்றி பண்ணி, எதுவுமே செய்யலை, உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இந்த விளம்பரங்களை பார்க்குற நம்முடைய பிள்ளைகள் இந்த விளம்பரத்துலேருந்து எதை கற்றுக்கிறோம்? எந்த பாட்டிக்கும் உதவி செய்யாத, என்ன ரோட்டில் குறுக்க கொண்டு காரை நிப்பாட்டு, எவன் ஆரன் அடித்தாலும் வண்டி நவுட்டாத, அப்படி தானே? ஒருத்தர் செத்தே கிடந்தாலும் அங்கே எந்த தேவையும் இருக்காது, நீ என்ன பண்ணாத, எந்த உதவியும் செய்யாத, அப்படிங்கிற மாதிரியான விளிம்பியங்கள் தானே பிள்ளைகளை போய் சேரும். அதை பார்த்து எனக்கு தெரிஞ்சு 5 ஸ்டார் சாப்பிட்டா மீன் மறந்து போயிடுவாங்கங்கிற அந்த உணர்வு அந்த பிள்ளைக்கு வருமானு தெரில. ஆனால் கண்டிப்பாக இந்த ஃபீலிங் வரும். ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறையா பார்க்குறோம், ரொம்ப சர்வசாதாரணமாக பெரியவர்களுக்கு உதவி செய்யாமல், பெரியவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதை பார்த்து சிரிக்கிற பிள்ளைகள் தான் நம்ம நிறையா இன்றைக்கி என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். எனவே இந்த மாதிரியான விளம்பரங்கள், அதே மாதிரி இன்னொரு விளம்பரமும் பார்த்துருக்குறேன். கிறிஸ்பலோ வெட்டிங் நாளா ஷேரிங் அப்படின்னு சொல்லி விளம்பரம் போடுவாங்க. அந்த விளம்பரம் பார்த்துருக்கிறீங்களா? கிறிஸ்பலோ வெட்டிங் நாளா ஷேரிங் அப்படின்ட்டு. இப்போ தான் டாபிக் வரேன், என்ன ஏன்னா உங்கள் டாபிக் ஷேரிங் தான். கிறிஸ்பலோ வெட்டிங் நாளா ஷேரிங் அப்படின்ட்டு அந்த விளம்பரம் என்ன அப்படின்னா, ஒரு காரில் ஒரு 5 பேர் போயிட்டு இருப்பாங்க, சரியா? திடீர்னு அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவார், கிறிஸ்பலோங்கிற முட்டாய் எடுப்பார். அதில் 4 பீஸ் தான் இருக்கும். ஆனால் காருக்குள்ளே எத்தனை பேர் இருப்பாங்க? 5 பேர் இருப்போம். இப்போ அந்த 5 பேர் இருக்கிறாங்க, ஆனால் பீஸ் என்ன இருக்குது, 4 பீஸ் தான் இருக்குது. உடனே என்ன பண்ணுவாங்க, வண்டியை லைட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு சுர்ற மாதிரி சவுண்டு ஒருத்தர் கொடுப்பாரு. உடனே அங்கே ஒரு முன்னாடி உட்காந்து தூங்கிட்டு நினைப்பார், ஐயோ நமக்கு யூரின் வந்துட்டு போல நினச்சி என்ன பண்ணுவார், இறங்கி வண்டி நிப்பாட்டு சொல்லி இறங்கி ஓடுவார். அவரை கலட்டி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க 4 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கிறிஸ்பலோவை பகிர்ந்து சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பகிர்தலில் என்ன பிரச்சனை? நான் சொன்னேன், தவறான விழுமியங்களை இன்றைக்கி விளம்பரங்கள் வழியாக பூத்துறாங்க. அது அவங்க கான்சியஸாக செய்கிறாங்களா, இல்லை ரொம்ப கேஷுவலாக இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்களான்னு தெரியல. நீங்கள் எந்த அளவுக்கு இதோடைய விளைவுகளை பற்றி யோசிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். நிச்சயமாக இது ஒரு சுயநலம் மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடியது இந்த விளம்பரங்கள் அப்படின்ட்டு. நான் சொன்ன மாதிரி விளம்பரங்கள்லாம் நீங்கள் விரும்பி பார்க்க தேவையில்லை. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அந்த விளம்பரங்களை பார்த்தே தான் ஆகணும். உங்களுக்கு பிடித்த பாட்டை நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 10 நேரம் கேட்கலாம். ஆனால் பிடிக்கலையோ விளம்பரத்தை என்ன பண்ண வேண்டியிருக்கு, 100 நேரம் பார்க்க வேண்டியிருக்கு. எனவே அந்த விளம்பரம் சொல்லுகின்ற செய்தி உங்களை அறியாமலே உங்கள் மனசுக்குள்ளே போகும். இப்போ இந்த கிறிஸ்பலோ வெட்டிங் நாளா ஷேரிங் அப்படிங்கிறதுல ஷேர் பண்ணுறதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதில் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை?
நம்மகிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு என்ன பண்ணலாம், ஒருத்தனை கலட்டி விட்டுறலாம். என்ன, அவனை கலட்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறலாம், இருக்கிறத நம்ம பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது. இது சரியான பகிர்தலாக இருக்க முடியுமா? இன்றைக்கி உங்கள் பங்குத்தந்தை சிந்தனைக்காக கொடுத்துருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், பகிர்தல் என்னது, என்ன டாபிக்? இன்றைக்கி நோட்டீஸ்லாம் கொடுத்துருப்பாங்களே, திருவிழா நோட்டீஸ்லாம் பெருசாக அடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு தான் நோட்டீஸ் தரல, உங்களுக்கு தான் தந்திருப்பாங்க, அப்படி தானே? பகிர்தல் மிகுதியில் இருந்தல்ல இருப்பதில். என்ன, அதாவது மிகுதியாக இருப்பதிலிருந்து கொடுக்கறது உண்மையான பகிர்தல் அல்ல, இருக்கிறதுலேருந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே தோணுது என்ன அப்படின்னா, பகிர்தல் அப்படிங்கிறது நல்லது தான், ஆனால் பகிர்தல் அப்படிங்கிறதுல அதுலேயும் ஏதோ ஒரு குறை இருக்குது. நான் மிகுதியாக இருப்பதிலிருந்து கொடுக்கறது ஒரு சரியான பகிர்தலாக இருக்க முடியாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதுலேருந்து நான் கொடுக்க தயாராக இருக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே என்ன மனசுக்குள்ள தோணும் அதுதான். பகிர்தலை பற்றி நம்ம 1000 பேசலாம். என்ன, நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கொடுப்பதற்கு தயாரானவர்களாக இருக்கிறோம், தாராளமாக கொடுப்பவர்களாக நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய ஏழை மடங்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு, அனாதை இல்லங்களுக்கு வாரி வாரி கொடுக்கின்றவர்கள் இருக்கிறாங்க. நிறைய அசனம் போட்டு சோறு ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறவங்க இருக்கிறீங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறோம். பகிர்தலில் பிரச்சனை, அந்த பகிர்தலில் ஆனால் பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய யோசிக்கிறது இல்லை அப்படின்னு இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் கவனித்த வரைக்கும் என்ன, பகிர்தல் அப்படிங்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நான் கவனிச்சிருக்கேன். நான் சொல்கிறேன், நமக்கு தாராளமாக கொடுக்குறோம், நம்ம கொடுப்பவர்களாக இருக்கின்றோம், பகிரக்கூடியவர்களாக நம்ம இருக்கின்றோம், ஆனால் அதில் பிரச்சனை இருக்குது. எப்படி என்கிட்ட இருக்கிற நாளை நாங்கள் 4 பேர் ஷேர் பண்ணுறதுக்காக ஒருத்தனை கலட்டி விடுறது தப்புங்கிற உணராமல் அதை செய்கிறத காட்டுறாங்களோ, அதே மாதிரி நாம் செய்கின்ற பகிர்தலிலும் பிரச்சனை இருக்குது, குறைபாடு இருக்குது, தவறுகள் இருக்குது. அப்போ நான் கவனித்த வரைக்கும் நாம் செய்கின்ற பகிர்தல்களில் என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இருக்கலாம், நீங்களும் யோசித்து பாருங்கள். என்ன, நீங்களும் யோசித்து பாருங்கள். இது நான் யோசித்து பார்த்தது. நான் ஒரு 4-5 கருத்துக்கள் சொல்கிறேன். என்ன, நம்ம பகிர்றோம், ஆனால் அதில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையோடு நம்ம பகிரக்கூடாது அப்படின்னு நான் யோசித்ததை சொல்கிறேன். நீங்களும் யோசித்து பாருங்கள். நாம் கொடுக்கறதில்ல, நம்ம பகிர்வதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. எப்படி உங்கள் பங்குச்சாமி சொன்ன மாதிரி மிகுதியாக இருப்பதிலிருந்து ஏதோ கொஞ்சத்தை சும்மா தூக்கி கொடுக்கறது ஒரு இஷ்யூ கிடையாது. என்கிட்ட இருக்கிறதே இவ்வளோ தான் அப்படின்னாலும் கூட இன்னொருத்தர் தேவைன்னு வரும்போது என்ன பண்ணும், அந்த இருக்கிறதையும் நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும். அன்னை தெரசா சொல்லுவாங்க, கிவ் அன்டில் இட் ஹர்ட்ஸ் யூ அப்படின்ட்டு. அதாவது கொடுக்கறது பெருசு கிடையாது, ஆனால் உனக்கு வலியை ஏற்படுத்துகிற அளவுக்கு கொடுக்கணும். அதாவது உனக்கே இல்லாட்டி என்ன பண்ணணும், நீ கொடுக்கணும், அதான் முக்கியம். உனக்கான பாதுகாப்பு, உன்னுடைய தேவைக்கான எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, உன்னுடைய எதிர்காலத்துக்கான தேவையும் சேர்த்து வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஏதோ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறது பெருசு இல்லை. உன்னை காயப்படுத்துகின்ற அளவு கொடுக்கணும். அதாவது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு இட்லி தான் நான் வச்சுருக்கிறேன், அதை கொடுத்துட்டா நான் இன்றைக்கி சாப்பிட முடியாது, நான் இன்றைக்கி பசியோடு தான் படக்கணும். அப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும், நீ கொடுக்கணும். அந்த கொடுத்தல் தான் சரியான கொடுத்தல், முறையான கொடுத்தல் அப்படின்னு அன்னை தெரசா சொல்கிறாங்க. இது அவங்களுடைய கருத்து, சரியா? அதே மாதிரி என்னுடைய கருத்தை நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன், சரியா? நம்மளுடைய பகிர்தலில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்ட்டு. முதல் பிரச்சனை அப்படின்னு நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பகிர்தல் என்பது ஒரு புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறோம், சரியா? அது விவிலியத்தில் நிறைய பகுதிகள்லாம் இருக்குது. ஏழைக்கு இறங்கி உதவி செய்கின்றவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறான், அந்த கடனை கடவுளே அடைப்பார், என்ன நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு 19 அதிகாரத்தில். அப்போ நாம் இந்த பகிர்தல், அடுத்தவங்களுக்கு கொடுத்தல் அப்படின்னு பார்த்தாலே நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஒரு மனநிலையை தான் பார்க்குறோம். நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது நமக்கு புண்ணியம், நாம் அவங்களுக்கு கொடுத்தோம்னா கடவுள் நமக்கு திரும்ப தருவார். எனவே நாம் பிறருக்கு கொடுக்கும்போது அதில் புண்ணியம் சேர்க்குறோம் அப்படின்னு. என்னமோ நாம் பெரிய இதாக இருந்துக்கிட்டு நமக்கு புண்ணியம் கிடைப்பதற்காக இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை என்னை பொறுத்த வரைக்கும் சரியானது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பகிர்தல் அப்படிங்கிறது புண்ணியம் கிடையாது, அது ஒரு மானுட தேவை, சரியா? ஒரு மனிதனாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் பகிர வேண்டியது அடிப்படை தேவை. இப்போ உதாரணத்துக்கு நிறைய இடங்களில் சொல்லுவேன், ஒரு செடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன, அந்த செடி வளர்கிறதுக்கு தண்ணி ஊற்றணும். எங்கே ஊற்றுவீங்க தண்ணி? அந்த செடியில் ஒரு பகுதியாக இருக்குது, செடியில் அந்த செடியில் வேர் இருக்குது, தண்டு இருக்குது, இலை இருக்குது, காய் இருக்குது, பூ இருக்குது, இப்படி நிறைய பகுதிகள் இருக்குண்ணா அந்த செடியில். அப்போ இந்த செடிக்கு வளரணும் அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கெல்லாம் தண்ணி ஊற்றணும்? 5 பகுதி, நான் சொன்னதில் 5 பகுதி இருக்கு இல்லையா? வேருக்கு கொஞ்சம்,
இலைக்கு கொஞ்சம், கிளைக்கு கொஞ்சம், பூவுக்கு கொஞ்சம், காய்க்கு கொஞ்சம் அப்படின்னா ஊற்றுவோம்? ஊற்ற மாட்டோம். எங்கே ஊற்றுவோம்? எங்கே ஊற்றுவோம் தண்ணியை? வேருக்கு தானே ஊற்றுவோம். இப்போ அந்த செடியில் இத்தனை பகுதிகள் இருக்குது. தண்ணி ஊற்றுறத நம்ம என்ன பண்ணுறோம்? வேருக்கு மட்டும்தான் ஊற்றுறோம். இப்போ அந்த வேர் சொல்லுதுன்னு வச்சுக்கிறோம், தண்ணி எனக்கு தான் ஊற்றுனாங்க, இது எனக்குள்ள தண்ணி, இது நான் மற்ற யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வேர் வந்து தண்ணியை வந்து மற்ற எந்த பகுதிக்கும் கொடுக்கல அப்படின்னா என்னாகும்? செடி என்னாகும்? அழுகி போயிடும். அப்படிதானே? ஒரு செடி அந்த வேரில் ஊற்றுற தண்ணியை அந்த வேர் மற்ற பாகங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன ஆயிரும்? செடி அழுகிறோம். அதுதான் வந்து என்னது? மானுட தேவை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த உலகத்தில் கடவுள் எதுக்கு ஒருத்தனை இருக்கிறவனாகணும் ஒருத்தனை இல்லாதவனும் படைக்கிறான் அப்படின்னு சொன்னால், இவன் முற்காலத்தில் வந்து பெரிய புண்ணியவாளனாக இருந்தான், அதனால் கடவுள் இவனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இவன் முற்காலத்தில் பெரிய பாவியாக இருந்தால் அதனால் இவனை ஏழையாக கடவுள் படைச்சிருக்காரு. அப்படியா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஒருத்தன் ஏன் பணக்காரனாக கடவுள் படைத்திருக்கிறார், ஒருத்தனை ஏன் ஏழையாக படைத்திருக்கிறார்? ஏன் படைத்திருக்கிறான்னு சொல்லணும்னா, படைக்கும்போது யாரையும் பணக்காரனை ஏழையாக படைக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பிள்ளை பிறக்கும் போதே பணக்கார வீட்டில் பிறக்குது. என்ன, அந்த பிள்ளை வேண்டி விரும்பி வந்து அந்த வீட்டில் பிறந்துச்சு. இன்னொரு பிள்ளை ஒரு கஷ்டப்பட்ட வீட்டில் பிறக்குது. பணக்கார வீட்டில் பிறந்த பிள்ளை ஏசி ஹால் வச்ச ஸ்கூலில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கி. ஏழை வீட்டில் பிறந்த பிள்ளை ஓட்ட பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்குது. சரியா? அதனால சொன்னேன், கடவுள் ஒருவேளை படைக்கும் போது ஏழை பணக்காரனை படைச்சிருக்க மாட்டா இருக்கும். ஆனால் இங்கே பிறக்கும் போது நம்ம அப்படி பிறக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது. ஆக ஏன் ஒருத்தரங்க வந்து பணக்காரனாக கடவுள் ஏன் ஒருத்தரை ஏழையாக வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், நிச்சயமாக இவன் வந்து புண்ணியம் செஞ்சவன் அதனால் இவன் பணக்காரனாக இருக்கட்டும், இவன் பாவம் செஞ்சவன் அவன் ஏழையாக இருக்கட்டும் அப்படின்னு இல்லை. எதற்காக கடவுள் கொடுக்குறாரு அப்படி ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே தான் வாழ்க்கையின் ஓட்டம் இருக்கும். ஒரு நிலம் வந்து சமதளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த சமதளத்தில் என்ன ஆகாது? தண்ணி ஓடாது. ஒரு இடம் மேடும் பள்ளமாக இருந்தால் தான் மேட்டில் இருந்து என்ன பண்ணும்? பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடும். அங்கே ஓடுற தண்ணியில் தான் உயிரோட்டம் இருக்கும். அதனால தான் கடவுள் என்ன பண்ணுறாரு? மனிதர்களை ஒருத்தனை இருப்பவனாகவும் ஒருத்தனை இல்லாதவனாகவும் வச்சிருக்கிறார். அதனால் மனிதராக படைக்கின்ற போதே கடவுள் இப்படி தான் ஒருத்தனை இருப்பவனாகவும் இல்லாதவனை வச்சிருக்கான். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னது? மானுட தேவை. எப்படி செடி வந்து வேறு கூத்துற தண்ணியை வேறு மற்ற பகுதிகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் செடி அழுகிருமோ, அதே மாதிரி மானிடராக இருக்கின்ற நாமும் ஒருத்தன் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்துட்டு இன்னொருத்தனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மனிதம் அங்கே அழுகிவிடும். அதனால் பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கிறது வந்து புண்ணியம் கிடையாது, இது மானுட தேவை. கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் உழைச்சி தான் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உழைப்புக்கேற்ற பலனை வந்து கடவுள் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு கொடுக்குறாரு. கடவுள் உங்களுக்கு இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்குறாரு அப்படின்னா அந்த 1000 ரூபாயோட உங்களுடைய தேவை 100 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னால், மீதி 900 ரூபாய் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களெல்லாம் கடவுள் உங்கள்கிட்ட அனுப்பி வைப்பார். கண்டிப்பாக யாருமே அப்படி சொல்லவே முடியாது. இல்லை என்கிட்ட உதவின்னு யாரும் வந்து கேட்டால் நான் கொடுக்கவே மாட்டேன்லாம் சொல்லவே மாட்டேன் ஃபாதர், நான் எவ்வளோ பேருக்கு உதவி செய்திருக்கேன் ஃபாதர், அதெல்லாம் தாண்டி கடவுள் நான் ஆசீர்வச்சிருக்காரு, நான் செல்வ செழிப்போடு இருக்கேன் அப்படின்னா அது உண்மை அல்ல. கடவுள் எப்போதுமே உங்கள் தேவைக்கு மிகுதியாக உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், தேவையில் இருப்பவர்களே உங்கள்கிட்ட என்ன பண்ணுவார்? அனுப்பி வைப்பார். நிறைய நேரம் நீங்கள் கண்டுக்கிற மாட்டேங்கிங்க, நிறைய நேரம் கண்டும் காணாதது போல் என்ன பண்ணுறீங்க? இருந்துக்கிறீங்க. நிறைய நேரம் அவர்களை வந்து உங்கள்கிட்ட கேட்ட போதும் கூட என்ன பண்ணுறீங்க? மறுக்கிறீர்கள். எனவே பகிர்வது அப்படின்னு சொல்லி சொல்வது, இன்னொருத்தருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது சொல்கிறது புண்ணியமான விஷயம் கிடையாது, அது மானிட தேவை, அடிப்படை. அது அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். சரியா? ரெண்டாவது இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், பகிர்தல் என்பது நம்முடைய வாழ்வியலில் இருக்கணும். அதாவது நம்ம வாழ்வியல், உதாரணத்துக்கு உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சொல்கிறேன். நம்மளுடைய கலாச்சாரம் முன்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு வீடு அப்படின்னு இருந்தாலே அந்த வீட்டில் திண்ணை இல்லாமல் கெட்ட மாட்டாங்க. அப்படி தானே? வீடுன்னு இருந்தால் வீட்டில் திண்ணை என்று ஒன்று இருக்கும். எதுக்காக திண்ணை? உட்காந்து புறணி பேசுறதுக்கு. அப்படி தானே? சாயந்தர நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சேர்ந்து திண்ணையில் உட்காந்து அடுத்த வீட்டுக்காரங்களை பற்றி புறணி பேசுறது தான் திண்ணை. அப்படி தானே? எதுக்கு திண்ணை? வழிபோக்கர்களாக வருகின்றவர்கள் என்ன இரவு நேரத்தில் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒருவேளை அவங்களுக்கு வந்து அந்த திண்ணை என்னவாகும்? திண்ணையில் படுத்து இருந்துச்சு காலைல போகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி, இது மாதிரியான ஏழைகளுக்கும் அந்நியர்களுக்குமாக கட்டப்பட்டதான் எல்லா வீட்லேயும் திண்ணை. இன்றைக்கி வந்து எல்லா வீட்லேயும் காம்பவுண்ட் இல்லாத வீடே கிடையாது.
விவிலியத்தில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விவிலியத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குன்னா விடுதலை பயண நூல் 23வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இஸ்ராயேல் மக்கள் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் நிலத்தில் நீ வந்து என்ன பண்ணலாம், உழைத்து பயிரிடலாம், பயிரிட்டு அதோடைய விளைச்சல் நீ என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும், 6 ஆண்டுகள் தான் என்ன பண்ணணும், ஒரு நிலத்தில் நீ உன் நிலத்தில் தொடர்ந்து 6 ஆண்டுகள் மட்டும்தான் நீ என்ன பண்ணணும், அதில் பயிரிடணும். 7வது ஆண்டு நீ என்ன பண்ணிடணும், அந்த நிலத்தை தரிசாக விட்டுறணும். இப்போ நீ கஷ்டப்பட்டு அதில் விதைச்சி அதில் நிறைய செலவிட்டு அதில் பயிர் விளைவிக்கிற அப்படின்னா நீ நினைப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த பயிரோட விளைச்சல் ஃபுல்லாக என்னை சார்ந்தது, எனக்கு சொந்தமானது நீ உனக்கு இயல்பாகவே தோணும். சரியா? அதுலேருந்து நீ கொடுக்கல அப்படிங்கிற 2வது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய வாழ்வியலே நீ அப்படி அமைத்துக்கோள். எப்படி அமைத்துக்கோள், 6 வருஷம் நீ என்ன பண்ணு, அந்த நிலத்தில் பயிரிட்டு உழுது விளைச்சலை சேகரித்து உனக்கு வச்சுக்கோ. 7வது வருஷம் என்ன பண்ணு, அந்த நிலத்தை தரிசு நிலமாக விட்டுரு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், தன்னால் என்ன பண்ணும், அந்த நிலத்தில் பயிர்கள் வளரும். ஏற்கனவே வந்து விளைஞ்ச இடம் தானே, அதுலேருந்து விதைகள் எல்லாம் செதறி இருக்கும் இல்லையா, தன்னால் என்ன பண்ணும், அந்த நிலத்திலிருந்து செடிகள் வளரும், பயிர்கள் வளரும். அந்த விளைச்சலை வந்து அந்நியர்களும் ஏழைகளும் பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி பைபிளில் நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையின் யதார்த்தமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் உதாரணம் நம்ம கலாச்சாரத்தில் உள்ளதையும் சொன்னேன். அதுக்கு தான் என்ன திண்ணை மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை அப்படி தான், நம்ம வாழ்க்கையை வந்து மற்றவங்களுக்கு பயன்படட்டும். என்ன நாம் உழைக்கிறோம், எல்லாம் இருக்கட்டும், ஆனால் நம்ம செய்கின்ற செயல், நம்முடைய வாழ்வியல் முறை என்ன இருக்கணும், பிறருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது நம்முடைய வாழ்வியலாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்வியல் எப்படி மாறிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏழைகளை ஒடுக்குகின்ற வாழ்வியலாக மாறிட்டு. நம்ம வாழ்வியலில் சாதாரணமாக யதார்த்தமாக நம்ம செய்கின்ற செயல்கள் நமக்கு வந்து அது பெருசாக தப்பாகவே தெரியாது. இதில் என்ன இருக்குது, வேறு எப்படி இருக்க முடியும், உழைச்சா இப்படி தானே இருக்க முடியும், அப்போ நாம் ஒரு 4 பேருக்கு முன்னாடி பெரிய ஆளாக இருக்க வேண்டாமா, இதில் என்ன தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம செய்கின்ற செயல் ஏழைகளை ஒடுக்குகின்ற செயலாக இருக்கும். சின்ன உதாரணம் சொல்கிறேன். புன்னக்கால்காரங்க ஃபுல்லாக போய் தூத்துக்குள்ளே நில ரேட்டை வந்து ஏற்றி விட்டீங்க, அப்படி தானே? நான் சின்ன பையனாக இருக்கும்போது தூத்துக்குள்ளே ஒரு சென்ட் 20,000 30,000 போச்சு. இன்றைக்கி 25 லட்ச ரூபா. நான் ஒன்றும் 100 வயசு ஆனவங்களாம் கிடையாது. நான் சொல்கிறது மிஞ்சி போனால் ஒரு 25 வருடங்களுக்கு இந்த நிலத்தில் விலையை ஏற்றி விட்டதில் பெரும் பங்கு யாருக்கு இருக்குது? ஆமாம், தூத்துக்குடியில் உள்ள நிலத்தில் விலையை ஏற்றி விட்டதில் பெரும் பங்கு இது நம்முடைய வாழ்வியல். நம்ம வந்து கப்பலுக்கு போகிறோம், என்ன சம்பாதிக்கிறோம், கடவுளுடைய ஆசீர்வாதம், வாங்கக்கூடிய திறனை கடவுள் கொடுத்துருக்காரு, பேங்க்காரனும் தர்றான், வாங்கக்கூடிய திறன் நமக்கு தர்றான் பேங்க்காரனும். எனவே வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறோம், நம்ம நிலத்தை நம்ம டிமாண்டுன்னு வரும்போது நம்ம மற்றவங்க வாங்குறதோட கூட 2 லட்ச ரூபா வச்சா தான் நமக்கு என்ன பண்ணும், நிலம் கிடைக்கும். அதனால் நம்முடைய வாழ்வியல் யதார்த்தமாக ஆகிட்டு, நான் சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்ண முடியும், பணமாகவே வச்சுருக்க முடியுமா? நிலமாக வாங்கி போட்டால், நான் சொன்ன மாதிரி தேவைக்கு நிலம் வாங்கினது கூட கிடையாது. நல்லா யோசித்துக்கிறேங்க. தேவைக்கு புன்னக்காயில் வாழவே முடியாது, அதனால் நான் தூத்துக்குடியில் வந்து நிலம் வாங்கினா தான் என்னால் வாழ முடியும் அப்படின்னு வாங்கினேன் அப்படின்னு கான்செப்டே கிடையாது. ஒரே ஆளே பல இடங்கள் வாங்கி போட்டிருப்பாங்க, அப்படி தானே? சரியா? அப்போ நான் போய் அங்கே போய் வாங்குறேன், என்னுடைய வாழ்வியல், ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படி ஆயிடுச்சு. நான் பணம் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட பணம் வருது, அந்த பணத்தை நான் என்ன பண்ண முடியும், நிலத்தில் முதலீடு செய்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், நாளைக்கு அது எனக்கு பாதுகாப்பாக இருக்கும். லைஃப் ஸ்டைல் அப்படி ஆயிட்டு. ஆனால் அதனால் பாதிக்கப்படுறது இன்றைக்கி ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் தூத்துக்குடியிலே காலங்காலமாக வாழ்கிறவங்க தூத்துக்குடியில் நீங்கள் நிலம் வாங்க முடியாது. புரியுதா? நாம் எப்படி நம்முடைய வாழ்வியலில் ஏழைகளை ஒடுக்கும் மாதிரியான வாழ்வியல்களை வடிவமைத்து கொண்டு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். ஆனால் பகிர்தல் என்பது வாழ்வியல் நடைமுறையாக இருக்கணும். வாழ்வியல் நடைமுறையாக இருக்கணும். சும்மா நம்முடைய ஆடம்பரத்தை காட்டுவதற்காக பகிர்ந்து கொடுப்பதாக இருக்கக்கூடாது. 3வது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பகிர்தலுடைய நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பகிர்தலுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு காலத்தில் நீங்கள் வந்து திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் பார்க்கலாம். சீடர்கள், இயேசுடைய அந்த சீடர் குலாம், முதல் முறையில் இருந்த அந்த இயேசுடைய அந்த சீடர் குலாம் என்று சொல்லப்படுகின்ற, இயேசு இயக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே எல்லாருமே என்ன பண்ணாங்க, தாங்கள் உழைத்து சேர்த்த பணத்தை பொதுவில் வைத்திருந்தார்கள். சரியா? உழைப்பு என்னுடையது தான், ஆனால் அதனுடைய பலனை நான் மட்டும் அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எல்லாரும் கொண்டு போய் பொதுவில் வச்சுருந்தாங்க. அந்த பொதுவில் வைத்திருப்பதை என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களிடையே தேவையில் இருப்போர் என்று யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அப்போ பகிர்தலுடைய நோக்கம் என்னது? பகிர்தலுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், நம்ம மத்தியில் தேவை அப்படின்னு சொல்லி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கணும். அதற்காக பகிரணும். அதுதான் உண்மையான பகிர்தல்.
ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏழைகளை ஏழைகளாக வச்சிருக்கணுங்கிறதுக்காகவே பகிர்ந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் கொடுக்குற இலவசம் எதுக்காக கொடுக்குறான்? கடைசி வரைக்கும் நீங்கள் அவங்கள கையேந்தணும் அப்படிங்கிறக்காக. அப்படி தானே? ஒரு சாதாரண குருவிமுளவனு கூட தெரிஞ்சிருக்கணும், நமக்கு ஓட்டுக்கு இன்றைக்கி 1000 ரூபா தரேன்னா நாளைக்கு நம்ம பேரில் 1.5 லட்ச ரூபா அடிக்க போகிறாங்கிறது சின்ன குருவிமுளை இருந்தால் கூட புரியணும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம யாருக்கும் புரிய மாட்டேங்குது தானே? அவங்க கொடுக்குற இலவசங்களை நான் நிறைய நேரம் கவனிச்சிருக்கிறேன். கவர்மெண்ட்டில் ஏதாவது இலவசம் பொங்கல் படியோ ஏதோ அனௌன்ஸ் பண்ணால் காசு இருக்கிறவன் தான் சண்டை போட்டு போய் வாங்குறான். கஷ்டப்பட்டவனுக்கு கூட கரெக்டாக எல்லாம் போய் சேருதான் தெரில. பொங்கல் படி அனௌன்ஸ் பண்ணாலோ இல்லை திடீர்னு யாருக்காவது ஏழைகளுக்கு 1000 ரூபா, பெண்களுக்கு 1000 ரூபா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாலோ எவன்ட்டு ஏற்கனவே இருக்கோ அவன் தான் போய் அடிப்படி போட்டு அவன் கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் வச்சோ ஏதோ ஒரு காரியத்தை வச்சு என்ன பண்ணுறான், அந்த காசை கரெக்டாக வாங்கிடுறான். காசு கிடைக்காதவன் கடைசி வரைக்கும் காசு கிடைக்காதவன் தான் இருக்கிறான். ஆக இன்னைக்கு கொடுக்கப்படுகின்ற, இன்னைக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகின்ற காரியங்கள் எல்லாமே எதுக்காக இருக்குது அப்படின்னா, என் கூட தேவையில் இருப்பார் அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு கொடுக்க மாட்டேங்காங்க. ஒருத்தனை எப்பவும் கஷ்டப்பட்டவனா ஏழையாவே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு கொடுக்குறாங்க. அரிசி கொடுத்துட்றாங்க, என்ன பருப்பு கிருப்புலாம் கொடுத்துட்றாங்க, டிவி கொடுத்துட்றாங்க, கிரைண்டர் கொடுத்துட்றாங்க. எவன் வேலைக்கு போவான்? என்ன சும்மாவே நம்ம ஆட்கள் வந்து கடலுக்கு மறியல் போட்டால் சந்தோஷம் சொல்லிட்டு தலையில் இதை வச்சுக்கிட்டு சீட் விளாண்டுட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டா எவனுக்கு உழைக்கிறதுக்கு மனசு வரும்? எனவே இன்னைக்கு பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கிறதே எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், என் கூட ஒருத்தனை கொடுத்து 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 சோம்பேறியாக்கி உழைக்க விடாமல் கடைசி வரைக்கும் அவனை அப்படி காலுக்குள்ளே வச்சுருக்கணும். அவனை காலுக்குள்ளே வச்சுருக்கணும்னா அவனுக்கு கொடுத்து பழக்கம் காட்டணும். அது குடிக்கி கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி, ஒருத்தனை கொடுத்து பழக்கம் காட்டி என் காலுக்குள்ளே வச்சுருந்தா தான் நான் என்ன பண்ண முடியும், நான் என்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதுக்காகவே இன்றைக்கி வந்து என்ன பண்ணுது, இன்றைக்கி சமூகத்தில் பகிர்ந்து கொடுக்கப்படுது. சரியா? நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்காரன் கொடுக்குறத கணக்கு வச்சாலும் சரி தான், இல்லை வட்டக்காரன் வந்து தன்னை வேலை பார்க்குறவனுக்கு பொங்கல் படிக்கலாம் கொடுக்குற குடிக்க வாங்கி கொடுக்குற காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தான், எதை எடுத்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எதை எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கிறதே இன்னொருத்தனை ஏழையாகவே வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். சரியா? எனக்கு தெரியும், சங்கத்தில் இருந்து இருக்கிற அந்த ஃபைபர்களில் வந்து படி கொடுக்கும்போது வந்து அது பிள்ளைகள் படிப்புக்கு தேவையான மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் தனி வட்டக்காரங்க கொடுக்குற பணங்கள் வந்து இதே மாதிரி குடித்தளிக்கின்ற காரியங்களுக்காக கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் எதுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குன்னா, இதுக்கு தான் டிமாண்ட் இருக்குது. என் பிள்ளை படிப்புக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை நான் போகணும் அப்படிங்கிற சிந்தனை வர மாட்டேங்கி. அவன் கடைசி வரை என்னை குடிக்க வச்சு கடைசி வரை என்ன தொழிலாளியாக வச்சிருக்கானே அப்படிங்கிற எண்ணம் வரவே மாட்டேங்கி. ஆனால் அதை நோக்கி தான் என்ன பண்ணுறாங்க, மக்கள் போகிறாங்க. அதை வாக்காக பயன்படுத்தி கொண்டு என்னால் என்ன பண்ணுறாங்க, தாராளமாக பகிர்ந்து கொடுத்து கடைசி வரைக்கும் அவனை தொழிலாளியாக காலுக்களே என்ன பண்ணுறாங்க, வச்சிருக்கிறாங்க. எனவே இன்னைக்கு பகிர்ந்து கொடுப்பது என்பது எங்கள் மத்தியில் தேவையில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாரும் தேவையும் நிறைவு செய்திருக்கணும், அந்த எண்ணத்தோடு இன்றைக்கி பகிர்ந்து கொடுக்கப்படுவதே இல்லை. இன்றைக்கி பகிர்ந்து கொடுக்கப்படுவதெல்லாம் ஒருத்தனை என் காலுக்களை வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுது, பகிர்ந்து கொடுக்கப்படுது. நோக்கம் தவறான நோக்கம். சரியா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், யாருக்கு பகிர்ந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லணும். வழக்கமாக சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை எடு அப்படின்ட்டு. அப்போ கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்கணும், பார்த்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. அந்த பாத்திரம் அறிந்து பிச்சை கொடு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, ஒரு புலவர் வந்து ஒரு அவையில் பாடுறார் அப்படின்னா அவர் பாடுற பாடல் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அந்த அரசனுக்கு இருக்கணும். அந்த பாடலை உண்மையே புரிஞ்சு அந்த பாடலுடைய திறனை தெரிஞ்சு அரசன் கொடுத்தான்னா தான் அது உண்மையான கொடை, அது உண்மையான, அதை தான் பிச்சைங்கிற வார்த்தையில் பயன்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன ஆனால் நம்ம அதை சொல்லுவோம், பாத்திரம் இருந்து சும்மா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, ஆள் பார்த்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஏமாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க, ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கின்ற போது நான் நம்ம ஊர்களில் கவனிச்சிருக்கிறேன். இந்த வீட்டில் பிச்சை கேட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பிச்சை கேட்டு வர்றவங்களுக்கு நம்ம மக்கள்லாம் வந்து வெறும் சோறு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. சரியா? பிச்சை கேட்டு வர்றவங்களுக்கு வெறும் சோறு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, சோறும் கொடுத்து வீட்டில் இருக்க பழைய உடுதுணியும் கொடுத்து இன்னும் ஒரு 10 ரூபாயும் கையில் கொடுத்து விடுவாங்க. இதே மாதிரி நம்ம மக்கள்லாம் ரொம்ப ஜெனரஸான மக்கள் தான், ரொம்ப தாராளமான மக்கள் தான். நான் நிறையா பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒரு அன்பியத்தில் நான் கேட்டேன், நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க, ஓகே, நல்ல விஷயந்தான். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் பிச்சை கேட்டு வரும்போது அவருக்கு உணவு கொடுப்பதோடு உடுதுணியும் கொடுத்து கையில் ஒரு 10 ரூபாயும் கொடுத்து விடுறீங்க, சந்தோஷம். ஆனால் நீங்கள் அந்த சோறும் காசும் கொடுக்கலனாலும் கூட அவர் வந்து என்ன பண்ணுவார், அடுத்த வீட்டில் போய் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி தானே? முடியுமா, முடியாதா? அதனால் கொடுக்காதீங்கன்னு சொல்ல, அதனால் பிச்சை போடாதீங்கன்னு சொல்ல வரலண்ணா, அதில் உள்ள கருத்தை புரிந்துக்கொள்ளுங்க. சரியா? நீங்கள் ஒருத்தர் கொடுக்குறீங்க, அவ்வளோ தாராளமாக என்ன உணவும் கொடுத்து உடுதுணியும் கொடுத்து 10 ரூபாயும் கையில் கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா, அந்த மனுஷன் பசி ஆறலை அப்படின்னா அடுத்த வீட்டில் போய் கேட்டானா அவனுக்கு கிடைக்க போகுது. அடுத்த வீட்டையும் கொடுக்கலன்னா அதுக்கு அடுத்த வீடு, ஏன்னா அவனுடைய தொழிலே அதான் வச்சுருக்கிறான், அவன் பிச்சை எடுத்து சாப்பிட்ருவான். ஆனால் அதே இது
உங்கள் தெருவிலேயே ஒரு வீட்டில் அன்றைக்கி சமைக்காமல் இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக அன்றைக்கி சமைக்கலை அப்படின்னு. அந்த வீட்டுக்கு உதவி செய்வதற்கு உங்களுக்கு மனம் வர மாட்டேங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த அன்பியத்தில் அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் வேறு, நம்ம போய் உதவி செய்ய போனோன்னா அவங்க என்ன நம்ம பெரிய இவன் சொல்லிட்டு வந்துட்டா, ஏதோ நான் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் என் கஷ்டத்தை பார்த்து என்ன ஏளனம் பண்ணுறான் அப்படின்னு தான் பேசுவாங்க, அதனால் அப்படிலாம் கொடுக்க முடியாது ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யதார்த்தம் அதுவாகத்தான் இருக்குது. எங்கோ இருப்பவர்கள் மீதெல்லாம் நமக்கு என்ன வருது? அக்கறை வருகின்றது. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர மாட்டேங்குது. உங்கள் பிள்ளைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கோ இருக்கின்ற முதியவர்களை தேடி போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. ஆனால் உங்கள் வீட்டில் முதியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பராமரிக்கிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சுற்றி ஃபுல்லாக நிறைய முதியோர் இல்லங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? நம்மெல்லாம் அன்பு கொண்டு போய் இறக்க செயல்களால் போய் நிறைக்கிறோம் அப்படின்னா நம்மெல்லாம் வீட்டில் வச்சு பெரியவங்களை பராமரிக்கல அப்படிங்கிறனால தானே முதியோர் இல்லங்கள் உருவாயிருக்கு, அப்படி தானே? அப்புறம் முதியோர் இல்லத்தில் போய் சாப்பாடு போடுறது எப்படி பெரிய புண்ணியமாகும்? அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க பெற்றோரை வச்சு பராமரித்தா முதியோர் இல்லமே தேவையில்லையே என்ன? எனவே நமக்கு எங்கோ இருப்பவர்கள் மீது அதே மாதிரி நமக்கு இறக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நிலச்சரிவு வரணும், ஒரு சுனாமி வரணும், இப்படி ஏதாவது பெரிய கஷ்டத்தில் 1000 பேர் செத்தானால் தான் நமக்கு இறக்கம் வரும். வயநாடு நிலச்சரிவு அதுக்கு காணிக்க கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஊரில் தாராளமாக காணிக்க கிடைக்கும். ஆனால் உன் வீட்டில் பக்கத்தில் உள்ளவனுக்கு அதே கஷ்டம், அவன் ஒரு பிரச்சனை சந்திச்சான் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. பக்கத்து வீட்டை விடுங்க, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவன் குடிகார பைய, அவன் தலையெழுத்து அவன் அப்படி கிடக்கிறான், அவனுக்கு போய் நான் ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குற மனநிலை. ஆனால் என்ன பண்ணுவோம்? நம்ம எங்கேயோ இருப்பவர்களுக்கு போய் தாராளமாக உதவி செய்வோம். எனவே யாருக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். எங்கோ இருப்பவர்களுக்கு உதவி செய்கிறோம், ஓகே, அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வராமல், நம்ம கூட இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது அதை கண்டுக்கிற மனசு இல்லாமல் யாருக்கும் உதவி, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் நம்ம பக்கத்தில் ஒருத்தங்க தேவையில் இருக்கும்போது அதை தாண்டி எங்கோ இருப்பவர்கள் மீது நமக்கு அக்கறையும் கரிசனையும் நான் பகிர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எப்படி உண்மையான பகிர்தலாக இருக்க முடியும்? எனவே யாருக்கு பகிரணும் அப்படின்னு வரும்போது முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? நம்ம கூட உள்ளவங்களுக்கு, நம்மை சார்ந்தவர்களாகவே கடவுள் படைக்கிறார்ல, நம்ம விரும்பணுமோ விரும்பலையோ இவங்க தான் நமக்கு அம்மா அப்பாவாக இருக்கிறாங்க, இவங்க தான் நமக்கு அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க. நம்ம யார் இவங்களுக்கு நான் மகனாக பிறக்கணும் அப்படின்னு வர வாங்கிட்டு வரல, இவங்க 4 பேர் கூட தான் நான் பிறக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு யாரும் என்ன பண்ணலை? பிறக்கலை. கடவுள் நம்மளை ஒரு குடும்பமாக என்ன பண்ணிட்டாரு? படைச்சிட்டாரு. ஏதோ ஒரு வகையில் நாம் அவங்கள சார்ந்து வாழும்படியாக ஆயிட்டு, அவங்க நம்மளை சார்ந்து வாழும்படியாக ஆயிடுச்சு. எனவே நம்மை சார்ந்தவர்கள் தேவையில் இருக்கின்ற போது நமக்கு அவங்க மேலே அக்கறை வரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம எங்கே போய் யாருக்கு உதவி செய்தாலும் அது பகிர்தலா அப்படின்னா கிடையவே கிடையாது. கடவுள் அதை கணக்கில் எடுத்துக்கிற மாட்டார். சரியா? எனவே பகிர்தல் என்பது முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? நம்மை சார்ந்து நம்ம கூட உள்ளவங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் பகிர்தல். அதுதான் உண்மையான பகிர்தல். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எதை பகிர்கின்றோம் அப்படிங்கிறது முக்கியம். இன்றைக்கி தலைப்பெல்லாம் கொடுக்க மாதிரி எனக்கு மிகுதியாக நிறையா வந்திருக்கு, நான் நிறைய பணம் சேர்த்துருக்கேன், அதுலேருந்து பணத்தை நான் தாராளமாக இறச்சிக்கிட்டே இருக்கிறேன், அதனால் நான் பெரிய பகிர்ந்து கொடுப்பவனா அப்படின்னா கிடையாது. நம்ம எதை பகிர்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். லியோனார்டோ பாஃப் அப்படின்னு ஒரு இறையியலாளர் இருக்கார். அவர் நம்முடைய திரு அவையின் அமைப்பை பற்றி அவர் விளக்குறார். என்ன அப்படின்னா, இந்த திரு அவை தொடங்குகின்ற போது, அதாவது இயேசுடைய சீடர்கள்லாம் சேர்ந்து ஒரு புதிய இயக்கமாக உருவாகி வருகின்ற போது அது ஏழைகளின் திருச்சபையாக இருந்துச்சு. அப்படின்னா ஏழைகள் தான் என்ன பண்ணாங்க? அங்கே மையமாக இருந்தாங்க. ஏழைகளுக்கு என்ன தேவையோ அதுதான் ஒட்டுமொத்த திருச்சபையினுடைய தேவையாக இருந்துச்சு. சரியா? ஏழைகளை மையப்படுத்தியதாக திருச்சபையினுடைய இயக்கம் இருந்துச்சு. ஆனால் நாளடைவில் எப்படி மாறிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய திருச்சபை ஏழைகளின் திருச்சபையாக இருந்தது ஏழைகளுக்கான திருச்சபையாக மாறினுச்சு. அதாவது என்னென்னா, திருச்சபையில் வசதிப்படுத்தல் நிறையா இருப்பாங்க, அவங்க ஏழைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? இரக்க செயல்கள் மூலம் கொடுப்பாங்க. மேலோட்டமாக பார்க்கின்ற போது ஒரு புண்ணிய செயல் மாதிரி தெரியலாம், ஆனால் அது சரி கிடையாது. நான் எல்லாத்தையும் வைத்துக்கிட்டு ஏழைக்கு நான் உதவி செய்வேன் அப்படிங்கிறது உண்மையான திருச்சபையாக இருக்க முடியாது. எங்களுக்குள்ள ஏழை அப்படின்னு யாருமே கிடையாது, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஏழைகளின் திருச்சபையாக இருந்தது தான் திருச்சபை அப்படிங்கிறார். நீங்கள் ஏழைகளுக்கான திருச்சபையாக மாறினதுனால ஒரு கட்டத்தில் எப்படி மாறிட்டீங்க அப்படின்னா ஏழைகளுக்கு எதிரான திருச்சபையாகவே மாறிட்டீங்க. திருச்சபையில் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் என்ன ஆயிடுச்சு? ஏழைகளை ஒடுக்குகின்ற அமைப்பாக மாறிட்டு அப்படின்னு இருக்கேன். நானும் நிறைய கடற்கரை பங்குகளில் பணியாற்றும் போது பார்த்துருக்கேன். இங்கே சபை கழியணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சபை தலைவி என்ன பண்ணணும்? திருவிழா செலவில் முதற்கொண்டு ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு அவங்க தான் என்ன பண்ணணும்? சபை தலைவி அந்த பிள்ளையில டூர் கூட்டு போகிற வரைக்கும் அந்த பிள்ளை தான் என்ன பண்ணணும்? செலவழிக்கணும். இந்த சிஸ்டமே எதற்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் வசதி இருக்கிறவங்க மட்டும்தான் சபை தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது.
ஆனால் இன்றைக்கி வசதி படுத்த யாரும் விவரம் ஆகிட்டான், அவன் யாரும் அந்த காசு செலவழிக்க தயாராகல, என்ன பண்ணிட்டான், எல்லாரும் ஒதுங்கிட்டான். இன்றைக்கி கஷ்டப்பட்டவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த தலைமை பொறுப்புகளில் வைக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த பணத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு அமைப்பை என்ன வச்சுக்கோ நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம். நான் ஒரு கடற்கரை கிராமத்தில் உதவி பங்கு தந்தையாக இருக்கும்போது மாதா சபையில் போய் பேசினேன், சொன்னேன், ஏன் இப்படி உங்கள் கூட இருக்கிற ஒரு பிள்ளைக்கு மேலே இவ்வளோ சுமையத்துக்கு வைக்கிறீங்க? சரி, ஒரு திருவிழா செலவு பங்குலேருந்து செய்யட்டும், திருவிழா சார்ந்து ஒரு சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு டீயும் பப்ஸும் கொடுத்து முடிச்சுக்கிற வேண்டியது தானே. டூர் போகிற வரைக்கும் அந்த பிள்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளை எத்தனை 1000 ரூபாய் செலவழிக்க வேண்டியிருக்கும். இன்னும் 1 வருடத்தில் 2 வருடத்தில் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் இருக்கும். உங்கள் சபைக்காரங்களாம் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு நகையாக போட போகிறீங்க இல்லை தானே? அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த பணத்தை செலவழிக்க வைக்கிற தப்பு இல்லை, அதை ஏன் செய்கிறீங்க? நீங்கள் முதல் முயற்சி எடுங்க, நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அந்த வருஷம் பொறுப்பாக இருந்த பிள்ளை என்னை வந்து பார்த்துச்சு, ஃபாதர் தயவு செய்து இந்த வருஷம் விட்டுருங்க, அடுத்த வருஷம் வேணுமா இதை பற்றி பேசுங்க, இந்த வருஷம் நான் செய்யலை அப்படின்னா ஊரில் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி வரைக்கும் அது மாறலன்னு தான் நினைக்கிறேன், அதை மாற்ற முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சரியா? தன்னுடைய நிலத்தை விற்று சபை தலைமை கழிகிறதுக்கு செலவழித்த ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். நிலத்தை விற்று சபை தலைமை கழிகிறதுக்கான இது எப்படி உங்கள் மனசுக்குள்ளே இது பெரிய கௌரவத்தின் அடையாளமாக போச்சுன்னு தெரில. ஆனால் இது ஒடுக்குமுறையின் அடையாளம். ஏழைகளுக்கு எதிரான திருச்சபையாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு, திருச்சபையில் இருக்கின்ற ஒரு அமைப்பு முறை இப்படி ஏழையை நசுக்கிற அமைப்பு முறையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் என்னது? இது நான் சொல்கிறது இது ஒரு உதாரணம். இதே மாதிரி 1000 உதாரணங்கள் நம்ம மத்தியில் இருக்குது. நம்ம இந்த கத்தோலிக்க திருச்சபை அப்படிங்கிற பெயர் வைத்துக்கிட்டு இந்த பெயருக்குள்ளே ஏழைகளுக்கு இதெல்லாம் செஞ்சு ஏழைகளை ஒடுக்கி வச்சுக்கிட்டு நான் வந்து ஏழைக்கு வந்து தாராளமாக கொடுக்குறேன், வயநாட்டில் நிலஞ்சரிஞ்சா அப்படி அள்ளி தெளிச்சிடுறேன், அங்கே ஒரு முதியோர் இல்லத்தில் போய் அப்படி அள்ளி கொட்டிடுறேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியான இருக்கும். அதனால் அவர் சொல்கிறார், திருச்சபை ஏழைகளின் திருச்சபை. அதனால் மீண்டுமாக அந்த வேர்களை தேடி நம்ம போகணும், மீண்டுமாக இந்த திருச்சபை ஏழைகளின் திருச்சபை ஆகணும். அப்படின்னு என்னென்னா ஏழைகள் திருச்சபையின் மையமாக இருக்கணும், ஏழைகளுக்கு திருச்சபையின் அதிகார அமைப்புக்குள்ளே அவங்க வரணும். அதுக்காக தான் அன்பியங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி அதுவுமே அப்படி ஆகிட்டு மீண்டுமாக என்ன அன்பியம் நினைக்கிறேன். பங்கு பெற இருக்க ஊர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மீண்டுமாக வசதி படைத்தவர்கள் வந்து அங்கே அதிகாரத்துக்குள்ள உட்கார்ற அமைப்பு முறையாக அந்த அன்பியம் செயல்படுறது ஃபுல்லாக பெண்களாக செயல்படுவாங்க. ஆனால் பங்கு பேரவை அமைச்சு உபதலைவர் எடுக்கணும்னா அதுக்கு மட்டும் ஒரு ஆண் வருவார். மீண்டுமாக அப்படி என்ன பண்ணிட்டோம், ஏழைகளுக்கு எதிரானது என்னத்தெல்லாம் கொண்டு வந்து ஏழைகளுக்கான திருச்சபையாக மாற்றணும், ஏழைகளின் திருச்சபையாக மாற்றணும் அப்படின்னு முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் மீண்டுமாக இந்த திருச்சபையை ஏழைகளுக்கு எதிரான திருச்சபையாகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், உருவாக்கி கட்டமைத்து கொண்டே இருக்கின்றோம். எனவே பகிர்தல் என்பது நான் காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறது இல்லை, நான் காசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அங்கே அவன் கழுத்தை பிடிச்சி நெரிப்பேன் அப்படிங்கிறது இல்லை. சரியா? பகிர்தல் என்பது வாய்ப்புகள் என்ன பண்ணணும், நம்ம பகிர்ந்து கொடுக்கணும், தலைமை பொறுப்புகள் என்ன பண்ணணும், பகிர்ந்து கொடுக்கணும், அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். நான் தான் அதிகாரத்தை வச்சுக்கிடுவேன், என் குடும்பம் தான் இங்கே கோலேச்சணும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கோடியாக கொண்டு கொட்டினாலும் அதற்கு பேர் பகிர்தலே கிடையாது. எனவே எதை பகிர்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம வாய்ப்புகளை சமமாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், தலைமை பொறுப்புகளை என்ன பண்ணணும், சமமாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். காசு பகிர்ந்து கொடுக்கலாம் ஒரு மேட்டரே கிடையாது. சரியா? இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்குள்ளதே அவர்களாகவே என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. நீங்கள் வாய்ப்பை சமமாக பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா அவங்க தேவையை அவனே பெற்றுக்கொள்வான். அவனுக்கு நீங்கள் பணம் கொடுத்து அவனை ஏழையா நீங்கள் பணக்காரனை உயர்ந்து காட்டுறங்கிற அவசியம் இருக்காது. இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன மனநிலையில் கொடுக்கணும் அப்படின்ட்டு, என்ன மனநிலையில் கொடுக்கணும் அப்படின்னா மீண்டுமாக முதலிடத்தான் வர்றேன். நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் புண்ணியம் சேர்ப்பதற்கான வழி அல்ல, அது வந்து ஒரு மானுட தேவை. நான் கொடுக்கணும், அவ்வளோதான், என்னுடைய கடமை, அதை செஞ்சு முடிக்கணும். அதை அவன் பயன்படுத்தலை, என்னை ஏமாற்றலை. ஏன்னா எனக்கு அனுபவங்கள் இருக்குது, நான் காசு கொடுக்குறதுக்கெலாம் ரொம்ப யோசிப்பேன். யாராட்டி உதவின்னு கேட்டு கேட்டாங்கன்னா காசு கொடுக்குறதுக்கு தெரியாத ஆள் அப்படின்னா கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா எனக்கு நடந்த அனுபவங்கள் அப்படி. சமீபத்தில் கூட ஒரு அம்மா என்கிட்ட உதவி கேட்டேன்னு சொன்னாங்க, என்னுடைய மக கொரோனாவில் செத்து போயிட்டா, எனக்கு பேத்தி சின்ன கை குழந்தை, பால் மாவு வாங்குறது கூட எனக்கு காசு இல்லை, உதவி செய்யுங்க ஃபாதர் அப்படி கேட்டாங்க. அப்போ நான் சரி நான் சொல்கிறேன், ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் இருக்குது, அதனால் நேரடியாக பணம் கொடுக்குற எனக்கு மனசு இல்லை. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒரு மெடிக்கலுக்கு ஃபோன் பண்ணி, அது எனக்கு அந்த மெடிக்கல் பழக்கலை, இன்னொரு அண்ணனுக்கு சொல்லி மெடிக்கலில் சொல்லி இப்படி ஒரு அம்மா வருவாங்க, அவங்களுக்கு அவங்க அந்த குழந்தை எத்தனை வயசுன்னு கேட்டு அதுக்கு தக்கன அந்த பால்ட்டின் என்ன பண்ணுங்கள் கொடுத்து விடுங்க, நான் பிறகு காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டேன் மெடிக்கலில். அந்த அம்மாட்டையும் சொல்லிட்டேன், ஏம்மா அந்த பஸ் ஸ்டாப் முக்கில் ஒரு மெடிக்கல் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மெடிக்கலில் போய் உங்கள் பேத்திக்கு பால் மாவு இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்க காசு, அங்கே போய் சொல்லுங்கள், ஃபாதர் என்ன அனுப்பிச்சி விட்டாங்கன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொன்ன அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபாதர் நீங்கள் கொடுத்த அங்கே போய் வாங்கிட்டு பால் டப்பா வாங்கிட்டு தள்ளி 2 கடையில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அம்மா பால் டப்பாவை விற்றுருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் ஏன் ஃபாதர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
ஏன்னா இதே மாதிரி அனுபவங்கள் நமக்கு எப்படி இருக்குது? என்ன இப்படி எல்லாரும் ஏமாற்றுவாங்க, கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வந்துடுறோம். ஆனால் அதே யோசித்து பாருங்கள், அவங்க ஏமாத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அவங்களே சார்ந்து, அப்படி தானே? என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் கொடுத்துறேன். அதையும் நான் பார்த்துக்கேன். ஒரு ஆள் அப்படி தான், ஒருத்தர் கையில் கெட்டு போட்டு காசு கேட்குறாரு, அவருக்கு அவர் கொடுக்குறாரு. கேட்குறா, அவன் பார்த்தாலே தெரியுது அவன் ஏமாத்துறான்னு தெரியுது. என்ன அவன் நேற்று இந்த கையில் கெட்டு போட்டு இன்றைக்கி இந்த கையில் கெட்டு போட்டுன்னு கேட்குற மாதிரி தான் தெரியுது. அவனை பார்த்தா அவனுக்கு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அவன் ஏமாத்துறான் ஏமாத்தலைங்கிறது அவனை பொறுத்து, சரியா? நான் என்ன அவனுக்கு வீடு கட்டி கொடுத்து தோட்டம் தரலாம் வச்சா கொடுக்குறேன், ஏதோ என்னால் முடிஞ்சு ஒரு 10 ரூபா கொடுக்குறேன். அந்த 10 ரூபாவில் நான் ஏமாந்தா இப்போ என்ன பிரச்சனை? என்னால் கொடுக்க முடியும், நான் கொடுக்குறேன். அந்த மனநிலைக்கு நம்ம வரணும், சரியா? நான் கொடுத்து அவங்க இப்படி ஆயிடுவாங்க அப்படி ஆயிடுவாங்க அப்படிலாம் இல்லை நான் ஏமாந்து போய் நான் இழிச்ச வாயினாயிரும் அப்படிங்கிறத இல்லை. என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில் நான் இருந்தால் நான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஏன்னா கொடுக்கறது அப்படிங்கிறது என்னது கிடையாது, புண்ணியம் கிடையாது. கொடுக்கறது என்பது என்னது? மானுட தேவை. என்ன ஒருத்தன் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்து அந்த இயக்கத்துக்குள்ளே வந்தால் தான் நம்முடைய சமூகம் நாச்சம் அடிக்காமல் அழுகி போகாமல் இருக்கும், உயிரோட்டம் உள்ள சமூகமாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் உழைச்சேன், எனக்கு பேர பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் சேர்த்து வைக்காமல் நாளைக்கு ஏன் பேர பிள்ளை கஷ்டப்படணுமா அப்படின்னு ரொம்ப பயங்கரமான புத்திசாலியெல்லாம் யோசித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இதையும் யோசிக்கிறோம். கடவுளுக்கு இப்படி தான், என்ன இங்கே இருக்கணும் இங்கே இருக்கவும் கடவுளால் முடியும், இங்கே இருக்கிறவனை இங்கே ஏற்றவும் கடவுளால் முடியும். நான் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லி பைபிள்லேயே இருக்குது, அப்படி தானே? ஒருத்தன் விளைச்சலை ஃபுல்லாக சேகரித்து வச்சுட்டு என் நெஞ்சே பல்லாண்டுக்கு தேவையான எல்லாம் உனக்கு இருக்குது, நல்லா கலிகூர் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் என்ன சொல்லுவார்? முட்டாளே, இன்றிரவே உன்னோட உயிரை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்பார். எனவே நாம் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதே எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான். அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் நம்ம சேர்த்து வச்சுட்டு அதிலிருந்து ஏதோ கொஞ்சத்தை கொடுத்து நம்மளை வள்ளலாக காட்டிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தோட பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மீண்டுமாக நம்ம மேலே சாபத்தை வருவிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். எனவே இறுதியாக மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், பகிர்தல் என்பது புண்ணியம் கிடையாது. புண்ணியத்துக்காக என்ன பண்ணாங்க, யாருக்கும் கொடுத்து பழகாதீங்க. பகிர்தல் என்பது மானிட தேவை. தேவையில் இருப்பவர்கள் என்பவர்களை கடவுள் உங்களோடு இணைத்து தான் படைத்திருக்கிறார். உங்ககிட்ட 100 ரூபா கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உங்கள் தேவை போக மீதி பணத்திற்கான நபர்களையும் கடவுள் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக உங்ககிட்ட அனுப்புவார். எனவே அந்த நபர்கள் எங்கோ இருப்பாங்க, போய் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. அந்த நபர்கள் எங்கே இருப்பாங்க? உங்கள் கூடயே தான் இருப்பாங்க. உங்களை சார்ந்து வாழும்படியாக கடவுள் அவங்களே படைத்து வைத்திருக்கின்றார். அவர்களுக்கு கொடுப்பது தான் உண்மையான பகிர்தலாக இருக்கும். அத்தகைய பகிர்தலில் நாம் நாளும் வளர்வதற்கான அருளை, ஆற்றலை இந்த வழிபாட்டில் நாம் கேட்டு மன்றாடுவோம்.